நம்பிக்கையாக இருந்தால். ஸோ இதை ரிலேட்டடாக நம்ம ஒரு நம்மளோட பயிற்சி மாணவர்கள் ஒரு நாடகம் இருக்காங்க. ஸோ அது எல்லாரும் நம்ம பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு கம்யூனிட்டி மெடிசன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு வராங்க. முதல்ல வந்து காட்சி ஒன்று, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு கணவன், அவங்களோட கர்ப்பிணி மனைவி, அப்புறம் அவங்களோட பக்கத்து வீட்டு அக்காவோட நலன் விஷயம் பண்ணி பார்க்கலாம். அக்கா ஊர்ல தான் வந்துட்டீங்களா? ஆமாம்மா, நேற்று தான் வந்தேன். தங்கச்சிக்கு குழந்தை அப்படியா? பாப்பா நல்லா இருக்கா? ஆமாம், இதுலேருந்து 6வது மாதம் போயிட்டு போன குழந்தை மாதிரி இல்லாமல் இந்த குழந்தைக்கு அலட்சியமே இல்லாமல் எல்லா ரத்த டெஸ்ட்டு எல்லா ஸ்கேனும் பண்ணிட்டேன். கடைசியாக வந்து ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. அதை நேற்றுட்டு பண்ணிட்டு, ஆனால் அதுக்கு மட்டும் போகவே முடியல. இருந்தோம் இதோ இவருக்கு வேலை கரெக்டாக இருக்குது. இவர் பாவம் எனக்கு கூட்டிகிட்டு போகவும் மனசு வரல, அவ்வளோ டயர்டாக வராரு. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கும்ப்பா. நீங்கள் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏன்ப்பா கூட்டிகிட்டு போகல? ஸ்கேனெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஒரு ஸ்கேன் மட்டும் இருக்குது. அது இப்போ கூப்பிட்டு போக முடியல, வேலையாக இருக்குது. செக்கப்லாம் எங்கேப்பா பார்க்குற? எவ்வளோ செலவாச்சு? செலவுன்னு அவ்வளோ ஆகலக்கா. முதல் குழந்தை மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது குழந்தைக்கு முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு முதல் 2 கர்ப்பத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறாங்க. நம்மளோட ஸ்கேனு, அப்புறமா ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அதனால் காசு செலவாகுது. டெலிவரி எங்கேப்பா பார்க்குறேன்? அங்கே தான் பண்ணுறேன். டெலிவரிக்கும் அவங்க ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதனால் செலவுக்கு பிரச்சனை இல்லை. கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நேரம் இல்லாமல் இருக்குது. அவனால கூட்டிகிட்டு போக முடியுமா? சொல்லுங்க, கூட்டிகிட்டு போகிறேன். சரி. காட்சி 2. தனது குழந்தைக்கு பேர் வைக்கிறது விழாவுக்காக கணவனும் மனைவியும் அவங்களோட சொந்தக்காரங்களை அழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அம்மா, பாப்பாவை தூங்க வச்சிருக்கியா? இப்போதான் அதை தூங்க வச்சிருக்கேன். பாப்பாவை யாரோ வந்திருக்க மாதிரி இருக்கேன். அப்படியாப்பா? கண்டிப்பாக நாங்கள் வந்துடுறோம். நானே மருமகளும் கண்டிப்பாக பாப்பாவுக்கு பேர் வைக்க போது வந்துடுறோம்ப்பா. என் பாப்பா இப்போதான்ப்பா பால் குடிச்சா, உள்ள தூங்க வச்சிருக்கேன். பாப்பாவுக்கு இப்போவும் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, பாப்பாவுக்கு 4 மாதம் தானே ஆகுது. ஸோ குழந்தைங்களுக்கு 2 வயசு வரைக்குமே தாய்ப்பால் கொடுக்கலாம். அதில் 6 மாதம் வரைக்கும் கட்டாயமாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 1 வயசுக்கு மேலே நீங்கள் வேறு கூழ் கஞ்சி மாதிரி கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்குன்னா அதோட சேர்த்து தாய்ப்பால் கொடுக்கலாம். சரிம்மா, நான் என் பாப்பாவுக்கு வந்து தாய்ப்பால் நிப்பாட்டிட்டேன். எப்போம்மா? உடனே உங்கள் பாப்பாவுக்கு 2 வயசு தானமா ஆகுது? 2 மாதம் தானமா ஆகுது? ஆமாம்மா, 2 மாதம் தான் ஆகுதுமா. அதுக்குள்ளே நிப்பாட்டிட்டீங்களா? ரொம்ப ஹாஸ்பிட்டலெலாம் கூப்பிட்டு போகலாம், அதெல்லாம் தெரிய வரல இதை பற்றி. அப்படிங்களா? தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து உடம்புல கிடைக்குது. அவங்களோட செரிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பல நோய்கள்லேருந்து காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பும் தாய்ப்பாலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக புதுசாக வந்த அம்மாவுக்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள பாண்ட் ஜாஸ்தியாக ஆகும் தாய்ப்பால் கொடுத்ததுனால. ஸோ 6 மாதம் வரைக்கும் கட்டாயமாக தாய்ப்பால் கொடுக்கணும். அண்ட் 2 வயசு வரைக்குமே தாய்ப்பால் கொடுக்கணும். நாளைக்கு வர பாப்பாவை தடுப்பூசி கூட்டிகிட்டு போகணும். தடுப்பூசி போட கூட்டிகிட்டு போகணுமா? தடுப்பூசியா? எதுக்கு? ஏம்மா, நீங்கள் தடுப்பூசி போடலையா உங்கள் பாப்பாவுக்கு? எல்லா பாப்பாவுக்கும் பிறந்த உடனே தடுப்பூசி போடணுமேனா? அப்படியா? நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு தடுப்பூசி எதுவும் போடணுமா? ஏன் போடணும்? ஏன்னா எனக்கு வந்து டெலிவரி அப்போ வலிப்பு வந்துச்சு. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டாக ஓடிட்டு இருந்தோம். அதனால பாப்பாவோட அப்படி விட்டுட்டோம். உங்கள் உடம்பு பார்த்துக்கிற மாதிரி பாப்பாவுக்கு நோய் வராமல் பார்த்துக்கணும்ல. இந்த தடுப்பூசியால் சாதா காய்ச்சல் இருந்து காசநோய் வரைக்கும் பாப்பாவுக்கு வராமல் பார்த்துக்கோமா. டிப்தீரியா, டெட்டானஸ், காசநோய் போன்ற பல நோய்கள்லேருந்து காப்பாற்றும். அதனால தடுப்பூசி கண்டிப்பாக போடுவோமா. ஆமாம், யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். இதனால வந்து பல ஹாஸ்பிட்டலில் வந்து ஃப்ரீயாக தடுப்பூசி போடுறாங்கம்மா. அது இல்லாமல் ஒரு அட்டை கொடுப்பாங்க. அதில் என்ன தேதியோ அந்த தேதிக்கு உங்களுக்கு தடுப்பூசி போடுவாங்கம்மா. ஸோ கண்டிப்பாக நாளைக்கே போய் போட்டுவிடுங்க. எங்கள் பாப்பாவுக்கும் பிறந்த வாரம் காய்ச்சல் ஜுரம் இருந்துச்சுமா. ஆனால் நாங்கள் அதுக்காக தடுப்பூசி போடாமல் இல்லை.
வாரமே என்ன போய் போடணுமோ அதுக்காக போய் போட்டுட்டு தான் வந்தோம் பிறந்த 7வது நாள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக முதல்ல ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி தடுப்பூசி போட்டுருங்க. இந்த நாடகத்தில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? குழந்தையோட பிறக்கிற குழந்தைக்கு வந்து ஒழுங்காக ஸ்கேன் நம்ம எப்பயுமே போகணும். அப்புறமேட்டு அடிக்கடி டாக்டர்ஸை போய் விசிட் போயிட்டு ஏதாச்சும் தொந்தரவு இருக்கா இல்லைன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். பார்க்கறதுனால முன்கூட்டியே ஏதாச்சும் ஒரு தொந்தரவோ பிரச்சனையோ இருக்கிறத நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வுகளை நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி பிறந்த குழந்தைங்களுக்கு தொடர்ந்து முதல் 6 மாதத்துக்கு வந்து தாய்ப்பால் மட்டும்தான் தரணும். அதை தாண்டி வேறு எதுவுமே தரக்கூடாது. மற்றவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கிறதுனால நம்ம குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு நம்ம எதுவும் தொடர்ந்துடக்கூடாது. அதே மாதிரி தடுப்பூசிங்கிறது வந்து ஒரு குழந்தைக்கு பின்னாடி வரப்போகிற நோய்க்கான முன்னாடியே நம்ம கொடுக்குற ஒரு தடுக்கிற முயற்சி தான் அது. அதுக்காக அது மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம தள்ளி வைக்கக்கூடாது. ஸோ இதில் இந்த உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் நாங்கள் விரும்புகிறோம். இந்த நாடகத்தை முடிச்சதுக்கு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். இன்று நான் ஆன்டினேட்டல் கேர், அதாவது கர்ப்ப காலத்தில் எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றி சில குறிப்புகளை பகிரப் போகிறேன். நான் ஏன் இந்த தலைப்பு பேசுகிறேன்னா, 2 நிமிஷத்துக்கு ஒரு பெண் இறக்கிறாள் என்பதால் உலக சுகாதார நாளான இன்று இதை நினைவு கூற இதை பற்றி நான் பேச வந்திருக்கேன். ஆன்டினேட்டல் கேர் என்பதன் அர்த்தம் என்ன? கர்ப்பிணி பெண் தனது கர்ப்ப காலம் முழுவதும் மருத்துவ பரிசோதனைக்கு செல்லும் வழிமுறை தான் ஆன்டினேட்டல் கேர். இது தாயும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. ஏன் கர்ப்பகால பராமரிப்பு அவசியம்? கர்ப்பத்தின் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள், உதாரணத்துக்கு உயர் இரத்த அழுத்தம், இரத்த சத்து குறைபாடு, சர்க்கரை நோய் ஆகியவற்றை முன்பே கண்டறிந்து சிகிச்சை அளிக்க வேண்டும். தாயின் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, குழந்தையின் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியும் கண்காணிக்கலாம். எப்போது பரிசோதனை செய்ய வேண்டும்? கர்ப்பம் உற்பத்தி செய்தது உடனடியாகவே மருத்துவமனைக்கு அணுக வேண்டும். முதல் 6 மாதங்கள் மாதம் ஒரு முறை மருத்துவரை அணுக வேண்டும். 7-8 மாதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை மருத்துவரை அணுக வேண்டும். 9 மாதத்துக்கு அப்புறம் வாரம் ஒரு முறை மருத்துவரை போய் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு பரிசோதனையிலும் குழந்தையின் இதய துடிப்பு, வளர்ச்சி, தாயின் பிபி மற்றும் எடை, வயிற்று சுற்றளவு முதலியவற்றை பார்ப்பாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? அவங்க என்னென்ன மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, இரும்பு சத்து மருந்து, அதாவது அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். கோலிக் ஆசிட், இந்த கோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிட்றதால குழந்தையோட மூல வளர்ச்சி நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கால்சியம் போன்ற மாத்திரைகளை எடுத்துக்கணும். டிடி தடுப்பூசி 2 முறை அவங்க போட்டுக்கணும். தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னா, எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் எடுத்துக்கக்கூடாது. மாறாக பழங்கள், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கலாம். நல்ல உற்சாகமான மிதமான உடற்பயிற்சி செய்யணும். அதாவது நடைப்பயிற்சி, யோகா போன்றவையெல்லாம் செய்யணும். காஃபி அதிகம் குடிக்கிறத தவிர்க்கணும். எப்பொழுதும் மருத்துவரை பார்க்க வேண்டும் அப்படின்னா, தலைவலி, கடுமையான வயிற்று வலி, அதிக இரத்த சிதறல், திடீர் வீக்கம், தலை சுற்றல், வாந்தி, பார்வை சிக்கல், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா உடனே மருத்துவரை அணுக வேண்டும். கர்ப்ப காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஏதேனும் சிக்கல் இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகணும். நன்றி. எல்லாரும் லிசன் பண்ணீங்களா? இங்கே என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்களா? எல்லாரும் ஆமாம், நீங்கள் கவனிச்சிங்களா? இங்கே என்ன நடந்தது? நாடகம் நடந்து கவனிச்சிங்களா? எதை பற்றி நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? எதை பற்றி நடந்ததுமா? பெண்களுக்கு, கர்ப்பமான பெண்களுக்கு. சரி, இது வரைக்கும் நம்ம வந்துட்டு கர்ப்பமான பெண்கள் என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், ஹாஸ்பிட்டல் விசிட் எங்கெல்லாம் எப்போல்லாம் போகணும், எந்த பிளட் இன்வெஸ்டிகேஷன், ஸ்கேனிங் பண்ணணும் எல்லாம் பார்த்தோம். ரைட்? குழந்தை
அம்மா ஹாஸ்பிட்டல் போய் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னது குழந்தை பிறக்கிற மொமெண்ட், குழந்தை பிறக்கிற சமயங்கள். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்ல நினைக்கிறீங்க நீங்க? குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? கை காலெல்லாம் நல்லா இருக்குதா? புரியல. கை காலெல்லாம் நல்லா இருக்குதா? குழந்தை கை கால் நல்லா இருக்குதா, நல்ல ஆரோக்கியத்தோட பிறகுதா, காது கேட்குதா, கண்ணு எல்லாம் செக் பண்ணணும். ஆனா குழந்தை வந்துட்டு உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவை? குழந்தைக்கு சாப்பாடு தேவை இல்ல? என்ன சாப்பாடு கொடுப்பீங்க குழந்தைக்கு? தாய்ப்பால். தாய்ப்பால். ஸோ அந்த தாய்ப்பால் தான் ரொம்ப அவசியம் குழந்தைக்கு இல்ல? ஆனா குழந்தை பிறந்தோம்னா எல்லாரும் தாய்ப்பால் தான் கொடுக்குறீங்களா? உங்க காலத்துலயும் இப்போ நீங்க வந்துட்டு சில 60s கிட்ஸ் 70s கிட்ஸ் உங்க வயசுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் தாய்ப்பால் பிறந்த உடனே கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் கலர்ல கட்டியா வந்துட்டு ஒரு பால் சுரக்கும். அது நல்லதா கெட்டதா? அது நல்லதா? அதனால என்ன பயன்கள்? குழந்தைக்கு அந்த கெட்டியான பால் கொடுக்கறதுனால என்ன பயன்கள்? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும். சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். வேற என்ன பயன்கள்? நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும்தான் தெரியுமா? ஆரோக்கியத்துக்கு. சூப்பர்மா, சூப்பர். அப்புறம் வேற என்ன பண்ணணும்? குழந்தையை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமா? இப்படிதான் பார்க்கணும். தாய் உடம்பையும் பார்த்துக்கணும். ரைட். குழந்தையும் முக்கியம், தாயும் முக்கியம். ரெண்டு பேரையும் நம்ம என்னது கேர் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? ஸோ எப்படி கேர் பண்ணி பார்த்துப்பீங்க குழந்தைய? இன்னும் மேலாட்டு. சுத்தமா சுகாதாரமா. சூப்பர் சூப்பர். சுத்தமா சுகாதாரமா இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? சுத்தமா சுகாதாரமா இருக்கிறதுக்கு அம்மா குழந்தை என்ன எது பண்ணுவீங்க? சத்தான உணவுகளை அம்மாக்கு கொடுக்கணும். அப்ப அம்மாக்கு கொடுக்காம என்ன ஆகும்? பால் நிறைய சுரக்கும். ரைட்? அப்போ தாய்ப்பால் நல்லதா? இப்போ உள்ள அம்மாக்கள் வந்து எல்லாருமே வேலைக்கு போறாங்க தானே, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் நம்ம? தகுந்த மாதிரி செய்து கொடுக்கணும். இல்ல, அவங்களுக்கு தகுந்த மாதிரி செய்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி செய்தி கொடுக்கணும். என்ன செய்தி கொடுக்கலாம்னா, இப்பதான் வந்துட்டு ஒர்க்கிங் உமன்ஸுக்கு வந்துட்டு லீவ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது தெரியுமா? கவர்மெண்ட் வந்துட்டு லீவ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் தவிர்த்து சில பெண்கள் வந்துட்டு 6 மாசத்துக்கு முன்னாடியே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த தாய்ப்பாலை என்ன பண்ணலாம்னா பம்ப் பண்ணலாம். இப்போ பம்ப் பண்ற மெஷின் வந்துருக்குது. அதை வந்துட்டு தாய்ப்பாலை அந்த பாட்டில்ல எடுத்து வச்சு ஒன்னே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம். கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 மணிக்கூருக்கு முன்னாடியே வந்துட்டு அதை வந்துட்டு வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு கிடையாது, இருந்தாலும் வெளியிலே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தாய்ப்பால் கெட்டு போகாது. பசும்பால் மாதிரி தாய்ப்பால் என்னது கெட்டே போகாது. ஆனா இது கெட்டு போறதுக்கு ஈக்குவலா ஒரு கட்டுக்கதை இருக்கு. என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்களேன். இந்த கெட்டு தாய்ப்பால் கெட்டு போறதுக்கு சமமா ஒரு கட்டுக்கதை இருக்கு. சில பெண்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலன்னா பிரஸ்ட் வந்துட்டு புளிஞ்சு பால் எடுத்து வெளியே தள்ளுவாங்க. அது எதனால? பாப்பா குடிக்கல, அதனால பால் வலிக்கண்டு கறந்து விட்டுருவாங்க. அது கறந்து விடுவாங்க. எதனால கறந்து விடுறாங்க? பால் கெட்டு போகுது, பால் புளிச்ச பால் என்னன்னு கறந்து புளிச்ச பால். ஆனா நமக்கு உடம்புக்குள்ளாடிதான் அந்த பால் இருக்கு. சரியா? அந்த பால் எப்படி கெட்டு போகும்? கெட்டு போகாது இல்ல. அதை யாருமே யோசிக்க மாட்டாங்க. நிறைய குழந்தைகள் தாய்ப்பால் கிடைக்காம ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஆனா தாய்ப்பால் சுரக்கிற நிறைய அம்மாக்கள் இந்த மாதிரி புளிஞ்சு அதை எடுத்து வெளியே கறந்து வெளியே விடுறாங்க. அது தப்பான செயல். அது எப்பவுமே பண்ணக்கூடாது. சரியா? இன்னொன்னு குழந்தைக்கு விஷயம்னு வரப்போ நிறைய பேர் குழந்தை பிறந்த உடனே நாட்டு மருந்து கொடுப்பாங்க. நீங்க எல்லாம் கொடுத்துருக்கீங்களா உங்க மருமகளுக்கு? எத்தனாவது மாசத்துல இருந்து கொடுத்துருக்கீங்க? குழந்தை பிறந்த பிறகு கொடுக்கலாம், கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, கொடுக்கலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. சரியா? அது எப்ப கொடுக்கணும்னா குழந்தைக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு 45 நாளைக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது பண்ணவே கூடாது. 6 மாசம் வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஓகேவா? அந்த ஒரு மருந்து உள்ளது 1 வயசுக்கு அப்புறமும் 9 மாசத்துக்கு
மாசத்துக்கு அப்புறமும் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு உடம்புல ஏத்துக்கும். அது வரைக்கும் குழந்தைக்கு உடம்புல எந்த தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே நீங்க குடுக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா கழுதப்பால். கழுதப்பால் எதுக்கு அது கொடுப்பீங்க? பண்ணது கொடுப்பாங்க. எதுக்கு? பேசணும் வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். கழுதப்பால் எதுக்கு கொடுப்பாங்கன்னா பேபிக்கு வந்துட்டு நல்ல வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும்னு கொடுப்பாங்க. அது ஃபியூச்சர்ல அதுவும் ஒரு கட்டுக்கதை தான், அது எதுவுமே கிடையாது. சில அம்மாக்களும் பாட்டிமார்களும் என்ன சொல்றாங்கன்னா கழுதப்பால் கொடுத்தா இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு கூடுதலா வரும்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு எவ்வளவு எம்எல் கொடுப்பாங்க? ஒரு பாலடை தான் கொடுப்பாங்க. அதுல எந்தங்க வரப்போகுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி? அந்த ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மில்க்ல கழுதப்பால்ல எங்க வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது? இது எல்லாமே கட்டுக்கதை, தேவையில்லை. கழுதப்பால் கழுதைக்குள்ள குட்டிகளுக்கு தான், பசும்பால் பசுவோட குட்டிக்கு தான், தாய்ப்பால் தாயோட குட்டிக்கு தான். சரியா? அப்புறமா வந்துட்டு சுகர் வாட்டர், சர்க்கரை தண்ணி குடுப்பீங்களா? எதுக்காக கொடுப்பீங்க? சக்கரை தண்ணி தட்டு நாட்டு எதுக்கு அது? நாட்டு தட்டு அதுக்கு அப்படி ஒண்ணுமே தேவையில்லை. குழந்தை பிறந்த உடனே சர்க்கரை தண்ணி வைக்க கூடாது. ஏன்னா அதனால பல இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இன்ஃபெக்ஷன்ஸ் தெரியும்ல, காய்ச்சல், பேதி, இது மாதிரிப்பட்ட சம்பவங்கள் குழந்தைக்கு வரலாம். ஏன்னா தாய்ப்பாலை விட சுத்தமான ஒரு விஷயம் குழந்தைக்கு கிடையாது. இந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் நான் விசாரிச்சு பார்த்ததில்ல. சர்க்கரை தண்ணி எதுக்கு வைக்கிறாங்கன்னா குழந்தைக்கு குடலை சுத்திகரிக்கிறதுக்காக, குழந்தைக்கு சிறுகுடலையும் பெருகுடலையும் சுத்திகரிக்கிறதுக்கு சிலவங்க கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான செயல். எந்த ஒரு செயலையுமே தாய்ப்பால் கொடுக்கிற தவிர ஒரு அம்மா வந்துட்டு குழந்தைக்கு எதையுமே ஊட்டக்கூடாது, எதையுமே கொடுக்கக்கூடாது. லிக்யூட் ஆட்டி எதையுமே கொடுக்கக்கூடாது. அப்படியே இப்போ வந்துட்டு பவுடர் பால் கொடுக்குறாங்க இல்ல, அந்த பவுடர் பால் கூட டாக்டர் வந்துட்டு சொல்லி ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியில கொடுக்க சொன்னாதான் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த அம்மா வந்துட்டு தாய்ப்பால் எவ்வளவு டைம் கொடுக்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் பால் நல்லா சுரக்கும், குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா? தாய்ப்பால் தான் விடும். ஆனா உங்க காலத்துல என்ன பண்ணாங்க? உங்க காலத்துல இதே பால் விடுங்க. ஆனா இந்த உர மருந்தெல்லாம் என்ன பண்ணுவீங்க? உர மருந்துக்கெல்லாம் ஆனா அதெல்லாம் இப்பவே கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிறந்த உடனே கொடுக்கவே கூடாது. அதுதான் சொல்றேன், இந்த நாட்டு மருந்து 9 மாசத்துக்கு மேலதான் கொடுக்கணும் குழந்தைக்கு. 6 மாசம் வரைக்கும் கொடுக்கவே கூடாது. ஏன் இந்த ஒரு மருந்து நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன்னா குழந்தைங்களுக்கு அலர்ஜி உண்டாக்கும். பேதி, காய்ச்சல், இந்த மாதிரி வந்து குழந்தை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்குள்ள நிலைமை வரும். அப்போ வந்துட்டு பேபிக்கு உடல்நலம் குறைஞ்சா, பாப்பாக்கு உடல்நலம் நிலைமை சரியில்லைன்னா சரியாகி வர்றது கஷ்டம் இல்லை. சும்மா மாத்திரை மருந்துல வந்துட்டு அது வந்துட்டு போயிடுது. அதனாலதான் உர மருந்து, நாட்டு மருந்து எதுவுமே கொடுக்க கூடாது. சரியா? கார மருந்து ஊற்றக்கூடாது, எதுவுமே கொடுக்க கூடாது. தாய்ப்பால் தவிர 6 மாசம் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், எதுவுமே கொடுக்க கூடாது. சரியா? எல்லாருக்குமே சொல்லுங்க. சரியா? உங்க மருமகளுக்கு, அக்கா, தங்கச்சியோட பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றீங்க தாய்ப்பால் மட்டும் 6 மாசம் கொடுக்கணும். ஓகே, டன். 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதான் சாம்பார் சாதம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? சரிங்க, நன்றி, தேங்க்யூ. ஸோ எல்லாருமே வந்துட்டு பிரஸ்ட் ஃபீடிங்கை மதர்ஸுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங்க்கு அப்புறம் வந்துட்டு குழந்தை பிறந்த உடனே தடுப்பூசி போடுறதே எல்லாருமே வந்துட்டு பக்கத்தில் இருக்க மதர்ஸுக்கு என்கரேஜ் பண்ணணும். 2 வயசு வரைக்கும் தடுப்பூசி மஸ்டா குழந்தைக்கு போட்டிருக்கணும். பிறந்த உடனேயும் அந்த குழந்தைக்கு வந்துட்டு போட்டிருக்கணும். இவ்வளோதான் விஷயம். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் வந்துட்டு மதர்ஸுக்கு, பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த